ஓகே, இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஆர் எல் அண்ட் சி தனித்தனியாக பார்த்துருக்கோம். அதாவது ஏசி கரண்ட்டை ஏசி வோல்டேஜ் சோர்ஸை நீங்கள் வந்து ரெசிஸ்டர், இண்டக்டர் அண்ட் கெப்பாசிட்டர் காம்போனண்ட்ல சென்ட் பண்ணீங்க அப்படின்னாக்கா அதோட ரெஸ்பான்ஸ் என்னவா இருக்கு அப்படின்றத கால்குலேட் பண்ணியாச்சு. தென் காம்பினேஷன்ஸ் இருக்கு, தட் இஸ் ஆர் அண்ட் எல், எல்சி அண்ட் தென் ஆர் அண்ட் சி. இப்போ ஆல் த்ரீ காம்போனன்ட்ஸை சீரீஸ்ல கனெக்ட் பண்ணலாம் as well as parallel கனெக்ட் பண்ணலாம். So therefore RLC circuit is classified into two types. One is said to be series, another one is said to be parallel. Okay, so first நம்ம series circuit கான combination வந்து எடுத்து பார்க்கலாம். So that is series, that is a resistor of resistance R and then inductor of inductance L, capacitor of capacitance C, all are connected to a voltage source in a series form. Okay, so that voltage source of some voltage ranging, that is V equal to V naught sin of omega t. Okay, அப்போ the center AC voltage source என்ன பார்த்தீங்கன்னா V equal to V naught sin of omega t. We know that இங்க போனா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா voltage drop ஆகும். ஸோ ரெசிஸ்டர்ல கண்டிப்பா voltage drop ஆகும், அதை நம்ம V of R எடுத்துக்கலாம். சிமிலர்லி இண்டக்டரையும் voltage drop ஆகுது உங்களுக்கு, that is V of L. கெப்பாசிட்டர்ல drop ஆகிற voltage V of C அப்படின்னு எடுத்துக்கங்க. ஓகே, ஸோ ஃபேஸஸ் வந்து நீங்க அந்த டயக்ராம்ல பிளாட் பண்ணிடலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் கரண்ட் இன் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா வோல்டேஜ் ட்ராப் வில் பி இன் ஃபேஸ், தட் இஸ் வி ஆஃப் ஆர். அதுவும் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இன் ஃபேஸ்ல இருக்கு. இங்க வந்து இண்டக்டர்ல பார்த்தீங்க அப்படின்னாக்கா கரண்ட் இங்க இருக்கும், கரண்ட் லேக் ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா வோல்டேஜ் லீட் ஆகும். தட் இஸ் யுவர் வி ஆஃப் எல் வில் பி அலாங் திஸ் டைரக்ஷன் பை த ஆங்கிள் 5/2. அதே போல இங்க நீங்க எடுத்துட்டீங்கன்னா கரண்ட் வில் பி ஹியர் அண்ட் வோல்டேஜ் ட்ராப் வில் பி ஹியர், தட் இஸ் lags. ஸோ அப்போ கீழே எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அப்போ ரெஸ்பெக்டிவ் கரண்ட் ஈக்குவேஷன் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இன் கேஸ் ஆஃப் ரெசிஸ்டர் I equal to I naught sin of omega t. Okay, in case of an inductor I equal to I naught sin of omega t minus of pi/2. In case of capacitor I equal to I naught sin of omega t plus pi/2. Okay, so in the respective current equations என்னன்னு பார்த்தீங்கன்னா this is in case of resistor, this is in case of inductor and this is in case of capacitor. Okay, so அப்போ மூணு கரண்ட் ஈக்குவேஷன் உங்களுக்கு இருக்கு. இந்த மூணு பார்ட்டுமே என்ன பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரெசிஸ்டர், இண்டக்டர் அண்ட் கெப்பாசிட்டர்ல அப்ளைன் ஆகிற கரண்ட் ரிலேஷன். அப்போ இந்த மூணு காம்பினேஷனை நீங்க சேர்க்கும் போது என்ன டைப் ஆஃப் ஈக்குவேஷன் அரைஸ் ஆகும், தட் இஸ் நம்ம ஜெனரலைஸா எடுத்துக்கலாம். ஜெனரலைஸ் ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா while combining what will be the current equation, that is combining the components in a series form. It is given by I is said to be I naught sin of omega t plus phi. அந்த phi அப்படின்றது என்னன்னா phase difference while combining all these combination. Okay, இப்போ நம்ம புதுசாக என்ன கால்குலேட் பண்ண போறோம்னா அந்த ரிசல்டன்ட் கரண்டோடைய பீக் வேல்யூ as well as அந்த phi angle என்ன அப்படின்றத கால்குலேட் பண்ண போறோம். இதுக்கு நம்ம ஃபேஸர் டயக்ராம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இங்கே எடுத்துருக்க பார்த்தீங்கன்னா தனித்தனி ஃபேஸஸ், இதை வந்து ஒன்றா கம்பைல் பண்ணி சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, திஸ் இஸ் அவர் எக்ஸ் ஆக்சிஸ், சாரி ஒய் அண்ட் எக்ஸ் ஆக்சிஸ். ஓகே, ஒய் அண்ட் எக்ஸ் ஆக்சிஸ். இப்போ கரண்ட்டுக்கான பார்ட் என்ன அப்படின்றத பாருங்க. ஸோ கரண்ட் இந்த டைரக்ஷன்ல இருக்கிறத அசியூம் பண்ணுங்க, தட் இஸ் ஐ. ஓகே, இப்போ நம்மளுடைய voltage drop across the resistor, voltage drop across the inductor and voltage drop across the capacitor. இது எல்லாமே அந்த ஃபேஸர்ல நம்ம plot பண்ணி பார்க்கலாம். That is voltage drop across the resistor வந்து உங்களுக்கு along the I, that is in phase with the current. அப்போ next inductor பாத்தீங்க அப்படின்னா it is like this, அதாவது V of L by angle 90 degree. அதே போல V of C என்னன்னு பாத்தீங்கன்னா இது இந்த டைரக்ஷன் இருக்கு, V of C same angle by 90 degree. Okay, ஒரு அசம்ஷன் நம்ம ஆக்சுவலாக 2 கேசஸ் உங்களுக்கு அரைஸ் ஆகும். என்ன கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் V of L கேன் பி கிரேட்டர் than that of V of C. அப்போ இந்த கேஸ் ஆகும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா which implies that is ரிசல்டன்ட் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னாக்கா கிரேட்டர் than ஃபேக்டர், தட் இஸ் V of L minus V of C அப்படின்னு அரைஸ் ஆகும் உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் ஆஃப் த வேல்யூ. ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா V of C greater than that of V of L. அப்போ இது இந்த ரிசல்ட் என்ன இம்ப்ளை ஆகுனா V of C minus of V of L. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ரெண்டு ரிசல்ட் வந்து அரைஸ் ஆகலாம். ஸோ ஜஸ்ட் ஃபார் அசம்ஷன் நம்ம என்ன பண்ணலாம், கெப்பாசிட்டரோடைய வோல்டேஜ் ட்ராப் வந்து அதிகமாக இருக்கிறத அசியூம் பண்ணுங்க. அப்போ இந்த ரிசல்டன்ட் கிராஃப் ஃபேஸர் என்னவா சேஞ்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஃப் சேஞ்ச் இன்டு சேம் யுவர் ஒய் அண்ட் எக்ஸ் ஆக்சஸ் எடுத்துங்க, எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சஸ்
அந்த கரண்ட் பார்ட் omit பண்ணிடலாம். So resultant voltage மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். That is respect to voltage drop along the resistor V of R in the direction எடுத்து. Okay. அப்போ அந்த சேஞ்ச் ஆஃப் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா that is VC minus V of L. நம்ம அசம்ஷன் படி என்னன்னு பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் கெப்பாசிட்டர் தான் கிரேட்டரா இருக்கு இங்க இண்டக்டருக்கு கம்பேர் பண்ணும்போது. ஸோ ஜஸ்ட் நம்ம எடுத்துக்கலாம், அதோடைய ப்ரொஜெக்ஷன் எடுத்துக்கலாம். தென் த ரிசல்டன்ட் வோல்டேஜ் வில் பி அலாங் திஸ் டைரக்ஷன், அது டோட்டல் வோல்டேஜ் ட்ராப் V. அப்போ இந்த ரிசல்டன்ட் வோல்டேஜ் ஹாரிசான்டல் ஆக்சிஸ் கூட மேக் ஆகிற ஆங்கிள் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா 5 எடுத்துங்க. ஸோ இஃப் திஸ் ப்ரொஜெக்ஷன் இந்த வேல்யூட ப்ரொஜெக்ஷன் தானேங்க, அப்போ இந்த லென்த் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் VC minus VL. ஓகே. ஸோ யூசிங் ஃபேஸர் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பீக் வேல்யூ கண்டுபிடிக்கலாம், as well as என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா tan of phi, அதாவது உங்களுடைய அந்த ஆங்கிள் வந்து நம்ம இதில் எடுத்துக்க முடியும். ஸோ இப்போ கவனிங், நெட் வோல்டேஜ் ட்ராப் ஆகுதுல்ல V. According to phasor diagram, it is V square equal to VR square plus VC minus of VL whole square. ஓகே, ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் ரெசிஸ்டர், இண்டக்டர், கெப்பாசிட்டருக்கு தனித்தனி வேல்யூஸ் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் VR கரண்ட் டைம்ஸ் ரெசிஸ்டர், அதே போல VL இட் இஸ் கரண்ட் டைம்ஸ் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ், அது இன்னும் நம்ம எப்படி எழுதுறோம்னு பார்த்தீங்கன்னா ஒமேகா டைம்ஸ் L. ஓகே, அதே போல VC இட் இஸ் கரண்ட் டைம்ஸ் கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ், தட் இஸ் I டைம்ஸ் 1 by omega C. ஓகே, இப்போ இந்த ரிசல்ட்ஸை அங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகே, that is VR is said to be current times resistance whole square. அதே போல உங்களுக்கு VC and VL என்னன்னு பார்த்தீங்கன்னா it is I times X of C minus I times X of L the whole square. இந்த I வந்து காமன் ஃபேக்டர் ஆகிறதுனால வெளில எடுத்துட்டீங்க அப்படின்னா I square is said to be R square plus XC minus XL the whole square. Okay, to the bracket. இப்போ V square, that is square root on both side பண்ணும்போது என்ன ஆகுது உங்களுக்கு, it is V square equal to I times of R square plus XC, that is square root will be here. Okay, XC minus XL the whole square. Okay, இப்போ இந்த I பார்ட் நம்ம இங்க கொண்டு வந்துடலாம், that is voltage by current. V by I is said to be root of R square plus XC minus XL the whole square. நமக்கு தெரியும் ஓம்ஸ் அப்படி voltage drop across a net divided by current is said to be resistance. அந்த resistance வந்து compiled ஆ இருக்கிறதுனால நம்ம என்ன நேம் பண்ணலாம்னா impedance, that is Z is said to be root of R square plus XC minus X of L the whole square. This is your impedance. எங்க அப்படின்னா நீங்க RLC மூணுமே சீரிஸ்ல கம்பைன் பண்ணும்போது நெட் இம்பிடன்ஸ் என்னன்னு சொல்லலாம். ஓகே, அப்ப in terms of frequency part இங்க ஆல்ரெடி இருக்குல்ல ஒமேகா டைம்ஸ் L and ஒமேகா omega 1 I by omega LC இருக்குல்ல, அந்த ஃபேக்டர்ஸை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. That is which implies Z is said to be root of R square plus it is 1 by omega C minus of omega L the whole square. Okay, இது in terms of frequency, இந்த ரிலேஷன் வந்து என்னன்னா in terms of frequency நீ எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போ ரிசல்டன்ட் இம்பிடன்ஸ் என்னன்றதை கால்குலேட் பண்ணியாச்சு. வாட் இஸ் த இம்பிடன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Z is nothing but root of R square plus XC minus X of L the whole square. இது இம்பிடன்ஸ் பார்ட். அப்போ அந்த ஆங்கிள் பார்ட், அந்த tan of phi இருக்குல்ல, அது என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜஸ்ட் அந்த ட்ரையாங்கிள் மட்டும் இங்கே நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இங்கே வந்து உங்களோட V of R இருக்கு, இந்த டைரக்ஷன்ல உங்களோட ரிசல்டன்ட் வோல்டேஜ், இங்கே நீங்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட VC minus VL. ஓகே, so this is perpendicular and then this angle is said to be phi. Okay, அப்போ இந்த பார்ட்ல இருந்து நீங்க tan of phi என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா tan of phi is said to be opposite side of the triangle by adjacent side, that is VC minus VL divided by VR. Okay, இது உங்களுடைய tan of phi, that is opposite side divided by adjacent side. ஆல்ரெடி நம்ம வோல்டேஜ் டிராப்ஸ் வந்து பார்த்திருக்கோம், that is current times X of C minus current times X of L divided by current times resistance. Okay, current common factor எடுத்து cancel பண்ணிட்டீங்கன்னா that is XC minus XL divided by I times of R. I getting cancelled, that is XC minus XL divided by R. That is this is tan of phi. அப்போ phi என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is tan inverse of XC minus of XL divided by R. Okay, இவ்வளவுதான் இந்த ஃபேஸ் ஆங்கிள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளவுதான். அப்போ பீக் வேல்யூ ஆஃப் கரண்டோட பீக் வேல்யூ என்ன அப்படின்னு பார்க்கலாம். I0 is said to be V divided by resistance. இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இம்பிடன்ஸ்.
அப்போ V அப்படின்றது உங்களுக்கு இந்த டோட்டல் வோல்டேஜ் ட்ராப் ஆகுறது இல்லை. ஸோ இட் இஸ் V டிவைட் பை Z என்னன்னா இட் இஸ் ரூட் ஆஃப் இந்த ஃபேக்டர் தட் இஸ் ரூட் ஆஃப் R ஸ்கொயர் பிளஸ் XC மைனஸ் ஆஃப் XL the whole square. This is your peak value of current. Up. This is your peak value of current. அப்போ இந்த ரிசல்ட்டிங் கரண்ட் ஈக்குவேஷன் தட் இஸ் நம்ம முன்னாடி ட்ரா பண்ணியிருந்தோம்ல, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா I is equal to be I naught sin of omega t plus phi. இப்போ I naught find out பண்ணியாச்சு, உங்களுக்கு phi ஆகும் என்னன்றது தெரிஞ்சிச்சு. அப்போ நீங்க டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க அப்படின்னா ரிசல்ட் கிடைக்கும். தட் இஸ் which implies current is said to be V divided by root of R square plus XC minus XL the whole square times sin of omega t plus tan of phi என்ன phi நீங்க வந்து tan inverse of எடுத்துருக்கீங்கல்ல, அது எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா tan inverse of it is a XC minus XL divided by R. ஓகே, இது வந்து ரெஸ்பெக்ட் டு RLCல உங்களுக்கு ஃப்ளோ ஆகிற கரண்ட்டுக்கான கரண்ட் ஈக்குவேஷன். ஸோ ஃப்ரம் திஸ் வோல்டேஜ் கிராஃப் இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம், இம்பிடன்ஸ் கிராஃபை உங்களால் ட்ரா பண்ண முடியும். அப்போ அந்த இம்பிடன்ஸ் கிராஃப் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் எக்ஸ் ஆக்சிஸ் ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த டைரக்ஷன் இருக்கு. ஓகே, இது உங்களுடைய வோல்டேஜ் நெட் வோல்டேஜ் அண்ட் தென் இந்த பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் VC மைனஸ் ஆஃப் V of L. ஸோ இங்க இருக்க ஆங்கிள் வந்து ஃபை அப்படின்னு சொல்றோம். அப்போ இதுக்கு ரெஸ்பெக்ட் டு இம்பிடன்ஸ் கிராஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் இங்க நீங்க எடுத்த ரிலேஷன் வந்து ரெசிஸ்டன்ஸ், ஏன்னா வோல்டேஜ் இஸ் நதிங் பட் கரண்ட் டைம்ஸ் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அந்த பார்ட் வந்து ரெசிஸ்டன்ஸ் பார்ட். அப்போ இந்த பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் XC மைனஸ் X of L. ஓகே, அப்போ இந்த பார்ட் தான் உங்களுடைய நெட் இம்பிடன்ஸ் Z. ஸோ 5. ஓகே, அப்போ நீங்க அங்க இருந்து இம்பிடன்ஸ் இந்த ட்ரையாங்கிள் ஆக்சல் நம்ம என்ன மீன் பண்றோம்னு பார்த்தீங்கன்னா we will name it as impedance triangle. So next topic is resonance. Resonance நீங்க RLC சர்க்யூட் வந்து கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நீங்க RLC காம்பனண்ட்டை சீரிஸ்ல கனெக்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த சிஸ்டம்க்கான ஃப்ரீக்வன்சி இருக்கும். அந்த ஃப்ரீக்வன்சியும் எக்ஸ்டர்னல் ஃப்ரீக்வன்சி மேட்ச் ஆகுறத உங்களுக்கு என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னாக்கா ரெசோனன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். தட் இஸ் ஃப்ரீக்வன்சி மேட்சஸ், ஃப்ரீக்வன்சி மேட்சிங்கை நீங்க ரெசோனன்ஸ் அப்படின்றத மீன் பண்ணலாம். அப்போ அந்த ரெசோனன்ஸ் கண்டிஷன்ல என்னென்ன எக்ஸ்பிரஸ் ஆகும். ஸோ இதை நம்ம இன் கேஸ் ஆஃப் RLC தான் படிக்கணும். ஸோ RL அண்ட் C. ஓகே, ஸோ நம்ம இம்பிடன்ஸ்க்கான ரிலேஷன் என்ன பார்த்தீங்கன்னா Z ஈக்குவல் டு ரூட் ஆஃப் R ஸ்கொயர் பிளஸ் XC மைனஸ் XL the whole square. Phi is nothing but tan inverse of that is your XC minus XL divided by R. So இந்த ரெண்டு ரிலேஷன் வந்து இம்பிடன்ஸ் as well as ஆங்கிள்கான ரிலேஷன் at last நம்ம RLCல கால்குலேட் பண்ணது. ஸோ வாட் ஆர் த கண்டிஷன்ஸ் ஃபார் ரெசோனன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் உங்களுடைய XC is equals to XL. That is resistance, that is your reactance, capacitive reactance is equals to inductive reactance. Okay, so second is said to be sure voltage drops வந்து உங்களுக்கு ஈக்குவலா இருக்கும். That is your V of C is equals to V of L. Okay, so third criteria or third condition is said to be your phi is said to be 0. That is என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா current and voltage are in phase. V in phase with I. V in phase with I. அப்படின்னா current and voltage are said to be in phase. Then fourth criteria is said to be that is your impedance. Impedance in the circuit is said to be minimum. என்ன minimumனா Z is minimum, which is nothing but R அப்படின்னு சொல்றாங்க. ஏன் Z minimum R அப்படின்னு பார்த்தீங்கன்னா XC equal to XL அப்படின்னு போட்டீங்கன்னா இந்த ரிலேஷன் completely becomes 0. Then R square and the root will be cancelled. Z is equals to R. அப்போ ரெசிஸ்டன்ஸ் மினிமமா இருந்தா கரண்ட் என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா இட் வில் பி மேக்ஸிமம் கரண்ட் ஃப்ளோஸ். இப்போ மேக்ஸிமம் கரண்ட்டுக்கான ரிலேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் I by Z மினிமம். அப்போ I by Z மினிமம் அப்படின்றது கரண்ட் டிவைடட் பை ரெசிஸ்டன்ஸ், தட் இஸ் I by R. ஸோ இந்த 5 கிரைட்டீரியா நீங்க அதாவது ரெசோனன்ஸ் தான் நமக்கு அப்ளைன் ஆகிற ஒரு 5 கிரைட்டீரியாஸ். ஓகே, இதை வச்சு நீங்க என்ன பண்ணலாம், அந்த ரெசோனன்ஸ் ஃப்ரீக்வன்சி நீங்க என்றதை கால்குலேட் பண்ண முடியும். நம்ம இதை எப்படி நேம் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா we will name resonance frequency as omega. Resonance frequency. So omega R நீங்க resonance frequency அப்படி நேம் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நம்ம இந்த கிரைட்டீரியால வந்து இங்க மூவ் ஆன் பண்ணலாம். தட் இஸ் உங்களோட XC is equals to X of L. ஆல்ரெடி நமக்கு தெரியும் XC is need to be since we know that since
xc is said to be 1 by omega c. அதே போல xl is said to be omega times l. இந்த ரெண்டு ரிலேஷனையும் நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கேன். That is 1 by omega c is equals to omega times l. இப்போ அந்த பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி நம்ம ரெசோனன்ஸ் ஃப்ரீக்வன்சி, ஸோ அதுக்கான டேர்ம் இங்க கொடுத்துடலாம். That is omega r. So just rearrange பண்ணீங்க அப்படின்னா omega r into omega r will be omega r square 1 divided by lc. அதே போல omega r is said to be 1 divided by root of lc. அந்த ஸ்கொயர் இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆகும். ஓகே, இது உங்களுடைய ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சிக்கான ரிலேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, since we know that omega r is said to be 2 pi times of f of r. So 2 pi times of f of r is equals to 1 by root of l times c. அப்போ f of r என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, it is 1 divided by 2 pi root of l times c. இது உங்களுடைய f of r equal to 1 by 2 pi root of lc. This is nothing but resonance frequency கான கேஸ். ஓகே, இப்போ இந்த resonance frequency நீங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா, ரெசிஸ்டன்ஸ் மினிமமா இருக்கும். அப்போ frequency versus கரண்ட்டுக்கான கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா, ஓகே okay, so this is your frequency axis and this is your current equation. Once நீங்க ஆல்ரெடி ஆக்சுவலாக நம்ம ஆல்ரெடி L and C ல வந்து கால்குலேட் பண்ணிருப்போம். ஞாபகம் இருக்கா? when frequency increases impedance பார்ட்ல வந்து கால்குலேட் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ அப்போ அந்த ரெண்டு கிராஃபை கம்பைல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது போல ஒரு கிராஃப் வந்து அப்படியே இருக்கும். ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சில என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கரண்டோட வேல்யூ வந்து அந்த சர்க்யூட்ல மேக்ஸிமம் இருக்கு. தட் இஸ் மென்ஷன் இட் as I maximum. நீங்க இந்த I maximum தான் இங்க நம்ம எழுதிருக்கோம். That is I maximum equal to, oh this is V by R, sorry, it is V by R. அப்போ அந்த பர்டிகுலர் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி நீங்க என்ன நேம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, that is called as resonance frequency. F is equals to F of R. Okay, another also நம்ம ஒரு கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி எடுக்கிறோம். ஒரு சர்க்யூட்ல பர்டிகுலர் வேல்யூ ஆஃப் ஃப்ரீக்வன்சி தான் வந்து சென்ட் ஆகும். That is your inductor will allow some portion of frequency அது மாதிரி. ஓகே, ஸோ அப்போ அந்த கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி நீங்க என்ன டிஃபைன் பண்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ உங்களுடைய மேக்ஸிமம் வேல்யூ தட் இஸ் 1 by root 2 டைம்ஸ் இருக்கும், அந்த பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சியோட லெவலில் நீங்க கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அங்கேருந்து நீங்க ஒரு வேல்யூ எடுத்தீங்கன்னா லோவர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, அந்த நீங்க எடுத்தீங்கன்னா இட் இஸ் said to be higher cut off frequency அப்படின்னு நேம் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் your F1 and then this is your F2. ஸோ F1 அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, it is lower cut off frequency and then F2 அப்படின்றது it is a higher cut off frequency. So it is lower cut off frequency and higher cut off frequency. இப்போ நம்ம என்ன டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃபரன்ஸ் பிட்வீன் திஸ் லோவர் அண்ட் ஹையர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி டெல்டா ஆஃப் எஃப், தட் இஸ் யுவர் பேண்ட் வித் அப்படின்னு டிஃபைன் பண்ண முடியும். தட் இஸ் F1 minus of F2. ஸோ இந்த ஃபேக்டருக்கான மீனிங் என்ன அப்படின்னா, இட் இஸ் கால்ட் அஸ் பேண்ட் வித். சேம் ரிலேஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒமேகாவில் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். தட் இஸ் டெல்டா ஒமேகா is said to be omega 1 minus of omega 2. ஓகே, அதே போல நம்ம அனதர் ஒரு ரிலேஷன் நம்ம இங்க அப்டைன் பண்ணுவோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்வன்சிக்கும் ரெசோனன்ஸ் ஃப்ரீக்வன்சிக்கும் உள்ள ஒரு ரேஷியோவை குவாலிட்டி ஃபேக்டர் அப்படின்னு டிஃபைன் பண்ணுவோம். தட் இஸ் டெல்டா ஒமேகா டிவைட் பை ஒமேகா ஆர். திஸ் ரேஷியோ இஸ் said to be Q factor. Q factor அப்படின்னா என்னன்னா, it defines the sharpness of the ரெசோனன்ஸ் ஹேப்பனிங். அதாவது அந்த பீக்கோட வேல்யூ எந்த அளவுக்கு ஷார்ப்பரா இருக்கு அப்படின்றத நம்ம மீன் பண்ணலாம். அப்போ ரெசிஸ்டன்ஸ் எங்க வந்து மினிமமா இருக்கோ அந்த பாயிண்ட் வந்து பீக்கா இருக்கும் அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ Q ஃபேக்டர் இன் டர்ம்ஸ் ஆஃப் இண்டக்டர் அண்ட் கெப்பாசிட்டர் டர்ம்ஸ் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்? Q இஸ் நத்திங் பட் ஒமேகா ஆர் டைம்ஸ் எல் டிவைட் பை ரெசிஸ்டன்ஸ், விச் இஸ் நத்திங் பட் 1 டிவைட் பை ஒமேகா ஆர் டைம்ஸ் ஆர்சி, ஆல்சோ ஈக்குவல்ஸ் டு 1 by R ரூட் ஆஃப் L by C. ஸோ நம்ம இந்த டேர்ம்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா Q ஃபேக்டருக்கான எக்ஸ்பிரஷன். ஸோ இது ஒரு இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, திஸ் இஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் இண்டக்டர் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் தென் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் கெப்பாசிட்டர் அண்ட் தென் ஆல் தி த்ரீ காம்பினேஷன். ஸோ மோஸ்ட்டாக இது எல்லாமே உங்களுக்கு ரெசோனன்ஸ் பார்ட்ல கனெக்ட் ஆகிற டாபிக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் இஸ் பவர் இன் ஏசி சர்க்யூட். அப்போ ஏசி சர்க்யூட்ல டிசபேட் ஆகிற பவர், இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே நம்ம RLC-ல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம சிம்பிளா எடுத்துக்கலாம். வோல்டேஜ் ஈக்குவேஷன் நம்ம சென்ட் பண்ற வோல்டேஜ் ஈக்குவேஷன் V = V0 sin of omega t. ஓகே, அப்போ நம்ம அப்டைன் ஆகிற கரண்ட் ஈக்குவேஷன் இன் RLC-ல வந்து இட் வில் பி காம்பினேஷன் ஆஃப் ஆல் த பார்ட்ஸ். அப்போ ஜென்ரலா நம்ம phi அப்படின்னு டினோட் பண்ணிக்கலாம். தட் இஸ் I = I0 sin of
omega t plus phi. Okay, இது உங்களுக்கு ரெஸ்பெக்டிவ் அப்ளைன் ஆகிற கரண்ட் ஈக்குவேஷன். இந்த பார்ட்ல ஜென்ரலா நம்ம ஜென்ரல் ரிலேஷன் வோல்டேஜ் பவர் dissipation or power consumed நம்ம எப்படி கால்குலேட் பண்ணனும்? It is nothing but P equal to V times of I. Okay, P equal to V times of I. Direct on expression substitute பண்ணீங்கன்னா it is V naught sin of omega t, okay, into I naught sin of omega t plus phi. Okay, so இங்க ஆல்ரெடி இந்த எக்ஸ்பான்ஷன் பாருங்க, ஐ மீன் இந்த ஃபேக்டர் பாத்தீங்கன்னா sin of a plus b ஃபேக்டர் மாதிரி இருக்கு. அப்போ நம்ம அதை எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். என்னென்ன எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம்? தட் இஸ் v நாட், இந்த ஃபேக்டர் வெளில தனியாக வச்சுங்க, கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் sin of omega t into sin a into cos of b, that is your sin a plus b கான ஃபார்முலா சொல்றேன், plus cos a into sin b, that is cos of omega t into sin of phi. Okay, so this is an expansion. அப்புறம் next ஒரு டேர்மை வந்து மல்டிப்ளை பண்ணிடுங்க, that is v naught into I naught. I think I have to put a braces to differentiate. Okay, அப்போ sin of omega t into sin of omega t is sin square omega t into cos of phi plus sin omega into cos omega and sin phi இருக்கு. So sin of omega t into cos of omega t into sin of phi. So நமக்கு அப்ளைன் ஆகிற ரிலேஷன் பார்த்தீங்கன்னா டூ ரிலேஷன்ஸ். அப்போ இந்த பவர் நம்ம என்ன மீன் பண்ணலாம்னா இன்ஸ்டன்டேனியஸ் பவர், பர்டிகுலர் இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம்ல நமக்கு கிடைக்கிற பவருக்கான ரிலேஷனா இருக்கும். அப்போ ஆவரேஜ் பவர் நீங்க எப்படி எடுப்பீங்க? ஸோ யூஸ்வலா ஆவரேஜ் பவருக்கான ரிலேஷன் ஆர் ஆவரேஜ் பவருக்கான ஃபார்மேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் யுவர் பி ஆவரேஜ், ஆர் இந்த மாதிரி கூட நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், தட் இஸ் யுவர் பி ஏவி எப்படின்னா எடுத்துங்க. ஓகே, அப்போ ஆவரேஜ் பவர் எடுத்தீங்க அப்படின்னாக்கா இட் இஸ் ஆவரேஜ் வேல்யூ ஓவர் பி நாட் ஐ நாட் sin square omega t into cos of phi plus sin omega t into cos of omega t into sin of phi. Okay, so இது போல உங்களுக்கு இருக்கும், and then we have to take an average value. So நம்ம ஒரு ஸ்பெஷல் நோட்டா சில பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா we have to note this நோட்னு போட்டுக்கலாம், நோட் பண்ணீங்க அந்த ரிலேஷன்ஸை. என்ன அப்படின்னா that is average value over sin of omega t, which is also equal to average value over cos of omega t for a complete cycle is 0. For a complete cycle is 0. அதே போல உங்களுக்கு it is a sin of omega t into cos of omega t, twice of, இது ஆக்சுவலா ஒரு ஐடென்டிட்டி. என்னன்னு பாத்தீங்கன்னா sin 2a, இது எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா it is also equal to sin of 2 omega t, also it is cos of 2 omega t. இந்த எல்லா ரிலேஷனுக்கும் நீங்க ஆவரேஜ் வேல்யூ ஒரு சைக்கிளுக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா it will be 0. ஸோ இது எல்லாமே கால்குலேட் பண்ணி பாருங்க, then you will get some ideas. Okay, and then sin square omega t and then cos square omega t. ஸோ இவங்களுக்கான ஆவரேஜ் ரிலேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா it is half. Okay, ஸோ இப்போ நீங்க இந்த பாயிண்ட் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஜஸ்ட் ஒரு ஃபேக்ட் மாதிரி ஞாபகம் வச்சுங்க. இப்போ நம்ம இந்த ரிலேஷன்ஸை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஆவரேஜ் வேல்யூ தட் இஸ் வி நாட் ஐ நாட் வந்து கான்ஸ்டன்ட், ஸோ வெளில வச்சிருங்க. தட் இஸ் ஆவரேஜ் ஆஃப் sin ஸ்கொயர் ஒமேகா டி இன்டு காஸ் ஆஃப் phi பிளஸ் ஆவரேஜ் ஆஃப் sin ஆஃப் ஒமேகா டி இன்டு காஸ் ஆஃப் ஒமேகா டி இன்டு sin ஆஃப் phi. ஓகே, இப்போ நல்லா நோட்டீஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா இங்க sin ஸ்கொயர் ஃபேக்ட் காஸ் phiன்றது ஒரு ஆங்கிள், ஜஸ்ட் வேல்யூ. அப்போ காஸ் phiன்றது ஒரு நம்பர் தான் வச்சுங்களேன். அப்போ அதை பத்தி பாதர் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ sin ஸ்கொயர் ஒமேகா டி இங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா இதோட ஆவரேஜ் வேல்யூ ஹாஃப் ஒரு சைக்கிள். அதே போல sin ஒமேகா இன்டு காஸ் ஒமேகான்றது இது sin ஆஃப் 2 ஒமேகா, ஸோ இட் ரிசல்ட் இஸ் டு பி 0. அப்போ என்ன வரும்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் v நாட் I naught, the value of the factor is said to be half of cos of phi a, and then plus இந்த வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா it is 0 into sin of phi. ஓகே, அப்போ இந்த ஃபேக்டர் ஹோலா 0 ஆயிடும், இந்த ஃபேக்டர் மட்டும் தான் உங்களுக்கு ரிமைனிங் இருக்கும். அப்போ v naught times I naught by 2 into cos of phi. ஓகே, v naught times I naught into 2 cos of phi. ஸோ அந்த 2 நீங்க another formula எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா it is v naught by root 2 into I naught by root 2 cos of phi. This is your P average. Okay, again நமக்கு லாஸ்ட் டாபிக்ல பார்த்த சில ரிலேஷன்ஸ் தெரியும். என்ன ரிலேஷன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா v naught by root 2 is said to be vrms, அதே போல I naught by root 2 is said to be irms, that is rms current and rms voltage. அப்ப இந்த ஃபேக்டர் பதிலா rms வேல்யூ, இந்த ஃபேக்டர் பதிலா
RMS value substitute பண்ணுங்க. So which implies P average is nothing but VRMS times IRMS into cos of phi. So இது நம்ம average relation. இந்த relation என்னன்னு பார்த்தீங்கன்னா this is instantaneous relation. Okay, அப்போ அங்க இருக்க அந்த cos of phi கான மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is called as power factor. இப்போ இது என்ன நேம் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா power factor அப்படின்னு நேம் பண்ணலாம். ஓகே, ஸோ அப்போ அந்த பவர் ஃபேக்டர் ரீஅரேஞ்ச் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு பாருங்க. ஸோ காஸ் ஆஃப் ஃபை இஸ் நத்திங் பட் பி ஆவரேஜ் பை விஆர்எம்எஸ் டைம்ஸ் ஐஆர்எம்எஸ். அப்போ என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இட் இஸ் ஆவரேஜ் பவர் பை அதாவது வோல்டேஜ் இன்டு கரண்ட், தட் இஸ் ஆர்எம்எஸ் வோல்டேஜ் இன்டு ஆர்எம்எஸ் கரண்ட், ஆர்எம்எஸ் பவர். அப்போ எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் பாருங்க, இட் இஸ் ஆவரேஜ் பவர் டிவைட் பை இட் இஸ் நத்திங் பட் ஆர்எம்எஸ் பவர். So power factor is nothing but ratio of average power to RMS power. So இப்போ நம்ம அப்ளைன் ஆன பவர் ரிலேஷன்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த இம்பிடன்ஸ் ட்ரையாங்கிள் பார்த்துருக்கோம். தட் இஸ் இந்த டைரக்ஷனில் உங்களுடைய ரெசிஸ்டன்ஸ் அண்ட் தென் இங்கே இட் இஸ் நத்திங் பட் XC மைனஸ் ஆஃப் XL, ஹியர் இட் இஸ் டு பி Z அண்ட் தென் இங்கே அந்த ஃபேக்டர் 5 இருக்கும். லாஸ்ட்டாக கவனிக்கல அப்படின்னாக்கா RLC பார்ட்டை பாருங்க. ஓகே, தட் இஸ் இங்கேருந்து நம்ம power factor எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், cos of phi is nothing but adjacent side by hypotenuse side. So it is nothing but R divided by Z. Power factor can also be represented as R divided by Z. So we can also obtain some data, that is peak power அப்படின்னு சொல்லலாம். Peak power is said to be, power is nothing but V0 into I0. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is called as peak power. Then RMS power, that is P RMS is nothing but VRMS into IRMS. This is nothing but RMS power. Okay, and then average power kind of relation already நம்ம calculate. இந்த சில information வந்து infer பண்ண போறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம current times is cos phi factor, எங்க அந்த factor current times cos phi factor இருக்குல்ல, that factor தான் வந்து உங்களுக்கு அந்த பவர் டிசிபேஷனுக்கு வந்து காரணமா இருக்கு. ஸோ அந்த கரண்ட் நம்ம என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல் கரண்ட் அப்படின்றத டிஃபைன் பண்ண முடியும். ஸோ தேர்ஃபோர் நம்ம ஜஸ்ட் இதுல இருந்து இன்ஃபர் பண்ற ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐஆர்எம்எஸ் டைம்ஸ் காஸ் ஆஃப் ஃபை இஸ் நத்திங் பட் நேம் இட் as வாட்ஃபுல் பார்ட் ஆர் வாட்ஃபுல் கரண்ட். அதே போல ஐஆர்எம்எஸ் டைம்ஸ் சைன் ஆஃப் ஃபை, இது என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னாக்கா wattless current. Okay, this is said to be useful current and இது என்னன்னு பார்த்தீங்கன்னா useless or workless current அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக நீங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டரில் ஏசி கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது there will be a power dissipation, அதை நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இண்டக்டர்லையோ ரெசிஸ்டர்லையோ நீங்கள் கெப்பாசிட்டிலையோ கரண்ட் போகும்போது எந்த பவர் டிசிபேஷன் இருக்குது, அப்போ அந்த கரண்ட்டுக்கான மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா that is called as wattless current. Okay, so these are about power factor and then power என்னன்னு AC circuit கான related topics. So next topic is transformer. ஆக்சுவலாக டிரான்ஸ்ஃபார்மர்னா மூவியில் பார்க்குற மாதிரி அதே டிரான்ஸ்ஃபார்மர் தான், இட் ஷுட் டிரான்ஸ்ஃபார்ம் இன்டு அனதர் ஃபார்ம். அப்போ ஏசியில் நீங்கள் பார்க்குற அந்த வோல்டேஜோடைய அப்டேன் ஆகிற வேல்யூவை வேற ஒரு ரிசல்ட்டாக கன்வெர்ட் பண்ண முடியாது. அது ஒன்றும் இல்லை, லோவர் லெவல்லேருந்து ஹையர் லெவல் கன்வெர்ட் பண்ணணும், ஹையர் லெவல்லேருந்து லோவர் லெவல் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அப்போ ரெண்டு ஒர்க் பண்ண முடியும், தட் இஸ் ஸ்டெப்பிங் அப் அண்ட் ஸ்டெப்பிங் டவுன். ஓகே, அப்போ டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்றது ஜஸ்ட் சேஞ்ச் ஆஃப் வோல்டேஜ். ஓகே, அப்போ அந்த டிவைஸ் தான் நம்ம என்ன சொல்லணும்னா டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்றோம். ஸோ டிரான்ஸ்ஃபார்மருடைய கன்ஸ்ட்ரக்ஷன் பார்ட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் there will be a primary part and then secondary part. Primary part நம்ம input part னு சொல்லலாம், secondary part output part அப்படின்னு சொல்லலாம். just a coil எடுத்துக்கங்க and then this is a said to be a primary coil. This is primary coil or primary part அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அப்போ நம்ம இங்கே தான் அந்த ஏசி சோர்ஸ் வந்து சப்ளை பண்றோம், that is V equal to V0 sin omega t நம்ம ஃபேக்டர் வந்து சப்ஸ்டிட் பண்றோம். அப்போ இங்க இருக்க டர்ன்ஸ் நீங்க n of p, அதாவது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இந்த பிரைமரி பார்ட். அண்ட் தென் இங்க நீங்க செகண்டரி பார்ட் வந்து எடுத்துக்கலாம். இது ஆக்சுவலா எல்லாமே ஒரு லேமினேட்டட் கோர்ல வந்து கனெக்ட் பண்ணிக்கிறதா அசியூம் பண்ணுங்க. இது ஆக்சுவலா அவுட்புட் பார்ட், நம்ம ஜஸ்ட் டைரக்ட் தான் பண்ண போறோம், கனெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது என்னன்னு பாத்தீங்கன்னா this said to be secondary part or secondary coil. Okay, secondary part or secondary part. அப்ப இங்க இருக்க டர்ன்ஸ் நீங்க என்ன எடுத்துக்கலாம்னு பாத்தீங்கன்னா n of s.
ஓகே, அப்போ என்னென்ன டெர்மினாலஜி, சிம்பிள் டெர்மினாலஜிஸ் பார்த்துக்கலாம். தட் இஸ் பிரைமரி காயிலில் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் யூ வில் மென்ஷன் இட் அஸ் என் ஆஃப் பி. செகண்டரியில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் ஆஃப் எஸ். அப்போ இங்கே ஃப்ளோ ஆகிற கரண்ட்டை நீங்கள் என்ன சொல்லலாம், ஐ ஆஃப் பி அப்படின்னு எடுத்துக்கங்க. இங்கே ஃப்ளோ ஆகிற கரண்ட்டை ஐ ஆஃப் எஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே போல் due to this flow of current, magnetic field will be there. So flux linkage இருக்கும், flux linkage இருக்கும், அதனால EMF induce ஆகும். அப்போ இங்கே induce ஆகிற EMF E of P and then இங்கே நீங்கள் induce ஆகிற EMF E of S எடுத்துங்க. எவ்வளோ EMF induce ஆகுதோ அதுதான் அந்த ரெண்டு பாயிண்ட் இன்னொரு இருக்க வோல்டேஜ் ட்ராப், ஐ மீன் டிஃபரன்ஸாக இருக்கும். தட் இஸ் V of P and then V of S. ஓகே, ஸோ இது போல் சம் ஃபேக்ட்ஸை மட்டும் கனெக்ட் பண்ணிட்டு தென் நம்மளுக்கான ரிலேஷனுக்குள்ள போக ஆரம்பிக்கலாம். அப்போ ஃப்ளக்ஸில் பிரைமரியில் சேஞ்ச் ஆகிற, பிரைமரி கூட லிங்க் ஆகிருக்க ஃப்ளக்ஸோட இம்பாக்ட் தான் இங்கே இஎம்எஃப் இன்டியூஸ் பண்ணுறாங்க. ஸோ தேர்ஃபோர் EMF induced in the secondary coil is nothing but negative number of turns in the secondary coil by d phi by dt. So இது ஒன்றும் இல்லை, according to Lenz law. ஆல்ரெடி நம்ம எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் பார்த்துருக்கோம்ல, லென்ஸ் தான். அப்போ ஒரு காயில் இன்னொரு காயிலை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு நம்ம மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் சொல்கிறோம். அப்போ டிரான்ஸ்ஃபார்மரோட பிரின்சிபல் என்ன, பேசிக் பிரின்சிபல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ். ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் ஒர்க்ஸ் ஆன் த பேசிக் பிரின்சிபல் ஆஃப் மியூச்சுவல் இண்டக்ஷன். So it is nothing but mutual induction. So அந்த பார்ட்டை நீங்கள் ஈக்குவேஷன் 1 அப்படின்னு நேம் பண்ணுங்க. ஸோ திஸ் இஸ் to be equation 1. நமக்கு தெரியும் எவ்வளோ இஎம்எஃப் தென் இன்டியூஸ் ஆகியிருக்குமோ அந்த இஎம்எஃப் தான் அங்கே ட்ராப்பாக இருக்கும். ஸோ இ ஆஃப் எஸ் கேன் ஆல்சோ பி ரெப்ரசென்டட் அஸ் வி ஆஃப் எஸ். ஓகே, அப்போ இந்த ஈக்குவேஷன் என்ன இம்ப்ளை ஆகும்னு பார்த்தீங்கன்னா விஎஸ் இஸ் to be நெகட்டிவ் என் ஆஃப் எஸ், தட் இஸ் டி ஃபை டிடி இஸ் நத்திங் பட் செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். அப்போ இந்த வோல்டேஜ்னால and then mutual induction part அப்படின்றதுனால it will induces this primary coil too. Okay, so since mutual induction part அப்படின்றதுனால it will induces primary coil too. அப்போ primary coilல induce ஆகிற EMF நீங்க E of P அப்படின்னு எடுத்துக்கலாம். That is number of turns in the primary, that is d phi by dt. This is also according to Lenz law. And then we know that E of P is nothing but V of P. ஏன்னா எவ்வளோ EMF இன்டியூஸ் ஆகுமோ அதுதான் அந்த டெர்மினல் நடுவில் இருக்க வோல்டேஜ் ட்ராப். அப்போ தேர்ஃபோர் அந்த E of P க்கான ரிலேஷன் நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னா Vp is nothing but negative N of P and then d phi by dt. ஸோ இந்த ரிசல்ட் நம்ம ஈக்குவேஷன் 3 அப்படின்னு எடுத்துக்கலாம். Now you divide 2 by 3, that is 2 divided by 3, which implies our V of S by V of P is nothing but negative N of S d phi by dt divided by N of P, that is d phi by dt. So common factor cancel out ஆயிடுச்சுனா. Okay, continue. Okay. Edit பண்ணிடலாம். அதெல்லாம் பண்ணிடலாம், no issues. Okay, so common factor cancel out ஆனா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா resultant will be V of S by V of P into N of S divided by N of P, that is N of P. So we will keep as the result. இது ஒரு ரிசல்ட் எடுத்துக்கங்க. ஸோ ஆக்சுவலாக நம்ம எஃபிஷியன்சி ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து 100% ஜஸ்ட் அன் அசம்ஷன். அப்போ 100% எஃபிஷியன்சினா இன்புட் பவர் அண்ட் அவுட்புட் பவர் ஷுட் பி ஈக்குவல். அப்போ அந்த பவர் லாஜிக்லேருந்து நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா யூ கேன் derive on another part, that is power input is equals to power output. So input part is said to be primary. அப்போ பவர் நீங்கள் என்ன சொல்லலாம், இன்ஸ்டன்டேனியஸ் பவர் voltage times current. அப்போ voltageன்றது primary voltage, primary current, and then இங்கே secondary partல இருக்க voltage and then secondary partல இருக்க current. So it is said to be I of S. Just a rearrangement, we will get Vs by Vp is nothing but Ip by Is. Okay, Vs by Vp equal to Ip by Is. இது ஒரு ரிசல்ட்டா வச்சுக்கங்க. இப்போ இந்த ரெண்டு ரிசல்ட்டையும் கம்பைல் பண்ணீங்கன்னா உங்களுக்கான ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா Vs by Vp equal to Ip by Is, which is equals to Ns by Np. So இந்த ஓவரால் ரிசல்ட் எல்லாமே ரேஷியோ ஆஃப் வோல்டேஜ், ரேஷியோ ஆஃப் கரண்ட், ரேஷியோ ஆஃப் டர்ன்ஸ். இதை நம்ம என்னன்னு சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா K அப்படின்ற ஃபேக்டரால கொடுக்கணும். அந்த K அப்படின்றது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் அ கான்ஸ்டன்ட் இந்த டிரான்ஸ்ஃபார்மர், தட் இஸ் கால்ட் அஸ் டிரான்ஸ்ஃபார்மர் கான்ஸ்டன்ட். ஸோ இந்த K உடைய லாஜிக்கை பேஸ் பண்ணி we can define or we can get some logical connect between step up and step down transformer. So this is nothing but transformer constant.
டிரான்ஸ்ஃபார்மர் கான்ஸ்டன்ட். அப்போ ஸ்டெப்பிங் அப் அப்படின்றது ஒன்றும் இல்லை, லோ வோல்டேஜ் டு ஹை வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறது. அப்போ இந்த லாஜிக்கை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்கலாம். தட் இஸ் ஸ்டெப் அப் அண்ட் தென் ஸ்டெப் டவுன், ஸ்டெப் அப் அண்ட் ஸ்டெப் டவுன். ஸோ இந்த ரெண்டு பார்ட்டிக்குள்ள இருக்க வித்தியாசம் பார்க்கலாம். தட் இஸ் இன்புட்டோட அவுட்புட்ல வோல்டேஜ் அதிகமாக இருக்கும். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய Vs should be greater than that of Vp. Okay, so for in case of step up. அப்போ Vs greater than Vp அப்படின்னா voltage and turns are directly proportional. அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா Ns is also greater than that of Np. Okay, அப்போ இன்னொரு ரிலேஷன் கவனிங்க, Vs is inversely proportional to current, which implies Is is less than that of Ip. அப்போ பிரைமரியில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் தான் உங்களுக்கு என்ன இருக்கும், மேக்ஸிமமாக இருக்கும். தென் ப்ராடக்ட் ஆஃப் த டூ வில் பி ரிமைன்ஸ் ஈக்குவல். ஓகே, ஏன்னா இங்கே வோல்டேஜ் டாமினன்ட், கரண்ட் வந்து வேல்யூ நியூமரிக்கலி கம்மியாக இருக்கும். ஓகே, அப்போ இதோட ஓவரால் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா K அண்ட் Vs ஆர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ K இஸ் கிரேட்டர் தென் தட் ஆஃப் 1. ஸோ இந்த 4 பாயிண்ட் உங்களுக்கு என்ன இம்ப்ளை பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் கரஸ்பாண்ட்ஸ் டு யுவர் ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். அப்போ ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்றது ஹை வோல்டேஜ் டு லோ வோல்டேஜ். அப்போ உங்களுடைய what is that Vs should be lower than that of Vp. அப்போ Vs lower than that of Vp அப்படின்னா Vp greater than. so அப்போ respective turns என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா Ns is also less than that of Np. அப்போ voltage down பண்ணும்போது we are increasing the current. அப்போ that is Ip is greater than that of, or இங்கே Ns Ip தான் எடுத்துருக்கோம், right? your Is is greater than that of Ip. okay, then this is a directly proportional relation, but இங்க வந்து primary voltage greater இருக்கிறதுனால they are inversely related. that is K should be less than that of 1. so இந்த 4 ரிசல்ட்டோ நீங்க என்ன மீன் பண்ணலாம் for step down transformer கான cases. okay, so these are all for transformers. okay, so stay tuned, இன்னொரு lecturesல பார்ப்போம். thank you.